ஃபோட்டோஷாப்பில் பேக்ரவுண்ட் கலர் ஃபில் செய்வது எப்படி? இப்போ ஃபோட்டோஷாப்பில் பேக்ரவுண்ட் கலர் ஃபில் பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் ஒரே ஃபோர் ஷீட் எடுத்துக்கிறேன். ஏற்கனவே எப்படி ஃபைல் க்ரியேட் பண்ணணும், எவ்வளோ ரெசல்யூஷன் வைக்கணும்னு முன்னாடி ஷார்ட்டில் போட்டிருக்கேன். அதோட லிங்க் இதில் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ வெர்டிக்கலில் இதுக்கு பேப்பரு, அதை ஹரிசாண்டலில் திருப்புறதுக்கு இமேஜில் போயிட்டு ரொட்டேட் கேன்வாஸில் $90 கொடுத்தா அது ரொட்டேட் ஆகிடும். ஏன் அப்படி திருப்பினா, எனக்கு கொஞ்சம் கலர் ஃபில் பண்ணி காமிக்கிறதுக்கு பெருசாக வரும் அப்படின்றதுக்காக திருப்பியிருக்கேன். இப்போ எப்படி கலர் ஃபில் பண்ணால், இப்போ பிளாங்காக இருக்குது ஒயிட் கலரில். அது என்ன பண்ணணும், ஒரு நியூ லேயர் போட்டுக்கணும். ஷிஃப்ட் கண்ட்ரோல் ஏன்னு கொடுத்திங்கன்னா ஒரு நியூ லேயர் க்ரியேட் ஆகும். நியூ லேயர் க்ரியேட் பண்ணி தான் போடணும், அதே லேயரில் போடக்கூடாது. போட்டால் அது உங்களுக்கு நம்ம எடுக்கும்போது சிரமமாகிடும். அது தேவையில்லைன்னா எடுக்க முடியாது. போட்டுட்டு ஆல்ட் பேக் பேஸ் கொடுக்கணும். இதில் ஒயிட் கலர் இருக்குது கீழே, அதனால் ஒயிட் தெரியுது. கண்ட்ரோல் பேக் பேஸ், ஆல்ட் பேக் பேஸ், இந்த ரெண்டு கீ யூஸ் பண்ணால் கலர் மாறும். நமக்கு இதில் வேறு ஏதாவது கலர் வேணும்னா இங்கே போய் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸை டபுள் கிளிக் பண்ணணும். அந்த கலரை டபுள் கிளிக் பண்ணும்போது நிறைய கலர்ஸ் வரும். நம்மளுக்கு எந்த கலர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ரெட்டு வேணாம், க்ரீன் நான் இங்கே செலக்ட் பண்ணினா க்ரீன் கலர் மாறிச்சு பாருங்கள். இந்த ரெண்டு கலர் மட்டும் மாறும். ஆல்ட்டு பேக் பேஸு, கண்ட்ரோல் பேக் பேஸ், இது அதோட ஷார்ட்கட்டு.